Vanakkam, Vandanam, Namaskaram, Assalamu alaikum, and welcome to WIT, where in Tamil Nadu. அப்படி பார்த்தோன்னா வந்து நான் ஆல்ரெடி கல்யாணத்தில் இருக்கலாம், இல்லாட்டி ஃபியூச்சரில் இருக்கலாம். யோர் 90s kid or kid? ஏஜ்லாம் சொல்ல மாட்டேன். ஸ்டார் மூவில முன்னாடி நிறைய போஸ்டர்ஸ் வந்தது வித் ஹரிஷ் கல்யாண். ஏன் லைக் ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஹரிஷ் கல்யாண் வச்சு ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணி. உங்களை ஆக்டரா பார்க்கலாமா? ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க? தனுஷ் சார், சிம்பு சார் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வச்சு கூட பண்ணலாம். பேர் பிரேமாக அது பார்த்தீங்களா? அது என்ன சொல்லுங்க, அல்வென்ல இருக்கு சொன்னாங்க. அதில் சீன்ஸ் ஃபாஸ்ட்டாக நீங்கள் கேட்கலாம், ஆன்சர் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு தெரியாது. very happy to see a bro who is like influencing a lot of young people out there in the industry. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்ததுலேருந்து ப்ரோன் மட்டுமே தான் கூப்பிட்டுருக்கோம் எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சில்ட் அவுட்டான ஒரு என்விரான்மெண்ட் ப்ரோ வைப்லேயே வச்சிருக்காரு. உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு ஆவலாக காத்திருக்கோம். பட் பிஃபோர் தட் we have to talk about the people who made this possible, who made this gathering possible, which is WIT. And WIT பற்றி சொல்லணும்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி a bunch of ladies based in Dubai, அவங்க சின்னதாக ஆரம்பித்த ஒரு ஃபேஸ்புக் குரூப், ஒரு CSR இனிஷியேட்டிவ் 2 வருடம் தாண்டி 65க்கும் மேற்பட்ட மெகா ஈவெண்ட்ஸ் தாண்டி இன்னைக்கு WIT ஈவெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி ப்ளஸ் ஒரு டிஜிட்டல் சேனல் எனக்கு நம்ம முன்னாடி வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் கிவ் a big shout out for them. எஸ், WIT. ஸ்டார் மூவில முன்னாடி நிறைய போஸ்டர்ஸ் வந்தது வித் ஹரிஷ் கல்யாண். ஹவ் யூ ended up with Kavin and why? ஏன் லைக் ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஹரிஷ் கல்யாண் வச்சு ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன். வேற ஒரு ப்ரொடியூசர் ஓகே. அப்புறம் அது வந்து கோவிட் செகண்ட் வேவ் வந்த டைம் அது. ஸோ அப்போ வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குமா இல்லையான்னு ஒரு டைஸியான சுச்சுவேஷன் இருந்துச்சு. எல்லா படமும் படம் ஆரம்பிக்க முடியுமா முடியாதான்னு இருக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் அப்போ டேக் ஆஃப் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் இது ஆரம்பிக்கும் போது ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்க்காக மாற்ற வேண்டியது இருந்துச்சு. ஸோ கவின் அப்படி உள்ள வந்துட்டு. ஒய் கவின்? எனக்கு வந்து நான் டாடா படம் பார்த்தேன். டாடா படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸோ நம்ம ஸ்டாரோட டிஓபி தான் அதுக்கும் டிஓபி. ஓகே. ஸோ அவரு கிட்ட பேச நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12-13 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ அவருமே வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். கவின் இந்த கதைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ டாடா பார்த்து பிடிச்சிருந்துச்சு, அப்படியே செலக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி கவின் ப்ரோவோட ஆக்டிங்கை நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒன் இஸ் மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப் ஸ்ட்ரகிளை வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருந்தீங்க. பிகாஸ் சில சீன்ஸ் மும்பையில் எடுத்த சீன்ஸாக இருக்கட்டும், அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வி ஃபெல்ட் சின்ஸ் நாங்கள் துபாயில் இருக்கோம் அப்படின்றனால ஃபேமிலியை விட்டு ஃபேமிலிக்காக ஒரு விஷயம் வி கேவ் அப் அண்ட் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் சம்திங். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் முன்னாடி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களோட தாட் ப்ராசஸையும் ப்ளஸ் கவினோட ப்ரோவோட ஆக்டிங்கையும் வச்சு ரொம்ப சூப்பராகவே டெலிவர் பண்ணியிருந்தீங்க. ஒரு இம்பேக்ட் இருக்கும்ல, இதனால தான் வந்து இந்த ஸ்டார் ஜென்ரேட் ஆகிருக்கும் அப்படின்றதுனால அந்த ஒரு ஸ்பார்க் எதனால? எனக்கு வந்து எனக்கு ஆன்லைனில் இந்த ரொம்ப ஹேட் இருக்கும்ல, எஸ்பெஷலி ஆக்டர்ஸ் மேலே. இப்போ ஃபேன் வார் இருக்கும், ஃபேன்ஸ் ஒருத்தர் அவங்க பிடிக்காத ஸ்டாரை வந்து ரொம்ப ஹேட்டாக பேசுவாங்கல்ல. ஸோ அது வந்து என்ன பாதர் பண்ணிட்டே இருந்துச்சு எனக்கு. ஸோ ஏன் இப்படி பேசணும், ஐ மீன் அட்லீஸ்ட் பிடிக்காட்டி கூட நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம், எதுக்கு அதை நம்ம ஹேட் பண்ணணுன்றது எனக்கு பாதரிங்காகவே இருந்துச்சு. ஸோ அந்த பாதரிங்லேருந்து ஆரம்பிச்சது தான் எனக்கு இந்த ஸ்டார் ஐடியா. ஸோ எனக்கு வந்து என்ன நினச்சுன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றின ஒரு ஆர்டிஸ்டோட கதையை எடுப்போம், ஒரு ஆர்டிஸ்டோட ஸ்ட்ரகிளை காட்டுவோம். பி இட் எனி ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு ஆக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் என்ன சொல்கிறது, ஒரு சிங்கராக இருக்கலாம், வாட் எவர் என்ன வேணா இருக்கலாம் இல்லை. ஒரு ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஜேர்னி இருக்கும், பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கும். ஸோ எனக்கு இதெல்லாமே காமிக்கலான்னு தோணுச்சு. எனக்கு காமிச்சா ஒருவேளை இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஹேட் கொஞ்சம் குறையுமோன்னு தோணுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துட்டா இப்போ எல்லாருக்கு முன்னாடி ஒரு பெயின் இருக்கும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ நான் யூஸ்வலாக எப்படி பார்க்குறேன்னா, நான் வந்து மனுஷங்களை நம்ம எப்பவுமே வந்து மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெயின் இருக்குது, ஏதோ ஒரு ஜேர்னி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சோன்னா அவங்களை நம்ம ஹேட் பண்ண மாட்டோம்ல. ஸோ இதுதான் அந்த இன்டென்ஷனாக இருந்துச்சு எனக்கு. பியார் பிரேமக்கு அது மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு ஸோ இவ்வளோ இயர்ஸ் கேப் என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாம்? ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் ஆரம்பித்தேன், டேக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஆரம்பித்தா அதுவும் டேக் ஆஃப் ஆகல. அப்புறம் இன்னொரு படம் ஆரம்பித்தா அதுவும் டேக் ஆஃப் ஆகல. ஸோ இதெல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான். இண்டஸ்ட்ரியோட சினாரியோ அப்படி தான் இருக்குது. அப்புறம் ஆல்சோ பர்சனல் கால், ஏதோ பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இல்லை நான். ஸோ எனக்கு பிடிச்சதாக இருக்கணும் பேசிக்காக. அப்போ தான் நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசனே அதுதான். ஸோ பிடிச்சதை பண்ணணுன்ற ஒரு ரீசன்றதுக்காக நிறைய விஷயங்களை நான் அவாய்ட் பண்ணேன், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் செலக்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராக்டிக்கல் ரீசன் அண்ட் பர்சனல் சாய்ஸ் தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் என்ன பார்த்தேன்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இவ்வளோ சூப்பரான ஒரு மூவி எடுத்துகிட்டு எங்கே போனார் இவர் டெல் பண்ணிட்டு இருந்தேன்.
அதுதான் முக்கியம். இல்லை, டு பி வெரி ஹானஸ்ட், எனக்கு இந்த கேப் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் மூவி செகண்ட் மூவி, இந்த கேப், ஸோ இந்த கேப் தான் எனக்கு லைஃப் நிறைய சொல்லிக் கொடுத்துச்சு. ஸோ ஒரு ஃபில்ம் மேக்கராக பார்த்தோன்னா அந்த லைஃப் லெசன்ஸ் தான் எனக்கு தேவை. எவ்வளோக்கு எவ்வளோ லைஃப் லெசன்ஸ் கிடைக்குதோ அவளுக்கு எவ்வளோ படமும் பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஃபியூ இயர்ஸ் வந்து எனக்கு நிறைய லைஃப் லெசன்ஸ், நிறைய லேர்னிங்ஸ், டீச்சிங்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த கிடைச்ச ஒரு டைம் ஸ்பேனை வந்து நீங்கள் அந்த ஒரு லேர்னிங் ஃபேஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லேர்ன் பண்ணணும்னு எதுவுமே பண்ணல, Go with the flow. அப்படியே Go with the flow னு வெச்சுக்கலாம். Going with the flow தான். ஸோ அந்த ஃப்ளோவில் எனக்கு லேர்னிங் கிடச்சிது, அவ்வளோதான். ஓகே, இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஹீரோயின் இருந்தாங்க அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. இந்த டிசிஷன் எப்படி உங்களுக்கு தோணுச்சு அண்ட் how did you choose your heroines for this movie? எஸ் லைக் டிசிஷன்னா இப்போ ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஜானர் இருக்கு. ஸோ ஒருத்தனோட லைஃப் ஜேர்னியை காட்ட போகிறோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம லைஃப்ல வந்து ஒருத்தரை தான் மீட் பண்ணுவோம் அப்படின்றது கிடையாதுல்ல, நிறைய ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ அதுதான் கால் ஐடியா. ஸோ நம்ம லைஃப்ல கண்டிப்பாக ஒரு 2 பேரையாவது மீட் பண்ணுவோம். ஸோ அவங்கள காட்டுவோம்னு நினைச்சேன். ஸோ அப்படிதான் அந்த ஐடியா வந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் பிரீத்தி முகுந்தன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு காலேஜ் கேர்ள், ஒரு ஃப்ரெஷ் வைப் தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஸோ அவங்க இந்த படம் தான் அவங்களுக்கு லான்ச் அது. ஸோ ஒரு நியூ ஃபேஸ் போகலான்னு தோணுச்சு. ஆடிஷன் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணி அவங்க பண்ணாங்க. ஓகே, செகண்டாக வரவங்க வந்து அதித்தி பவன்கர். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ஷீ பார்த்துருப்பீங்க எனக்கு. ஸோ ஷீல அவங்க தான் லீடு. அப்புறம் ஆஷ்ரம்னு ஒரு சீரீஸ்லேயும் அவங்க தான் லீடு. ஸோ வந்து ஷீஸ் அ வெர்சடைல் ஆக்ட்ரஸ். ஓகே, ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்கள போயிட்டோம். இந்த படத்துல வந்து நீங்க ஃபேமிலி பாண்டிங் வந்து ரொம்ப அழகா காட்டிருக்கீங்க. ஓவரா நிறைய படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுறதுக்குன்னு ரொம்பவே எக்ஸ்பிரசிவா காட்டுவாங்க. பட் இதுல சட்டிலா இருந்தாலும் ரியலி கம்யூனிகேட்ஸ் வித் தி ஆடியன்ஸ். அண்ட் அதுல நோட் பண்ண ஒரு கேரக்டர் வந்து கண்டிப்பா அப்பாவோட கேரக்டர், லால் சார் பண்ண கேரக்டர். அண்ட் உங்க அப்பாவும் அந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் யூ டாக்கிங் அபவுட் தி ஜர்னி as a son. அண்ட் எண்ட்ல வந்து ஒரு ஃபாதராகவும் அந்த படத்துல வந்து அந்த கேரக்டர் வந்து கவின் பண்ணியிருக்காரு. So connecting all this, how was your family supportive throughout your filmmaking? Yeah, sure. இந்த படத்துல வந்து ஃபேமிலி இருக்குல்ல, லிட்டரலி அதுதான் என் ஃபேமிலி. Real life inspiration. Yes. எஸ்பெஷலி எங்கள் அப்பாவுக்கு இந்த படத்தை நான் ட்ரிபியூட்டாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். அப்படிதான் படத்தோட பிகினிங்லேயே போட்டிருப்பேன், I dedicate this movie to my dad, Stills Pandian போட்டிருப்பேன். ஸ்டில்ஸ் பாண்டியன் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஃபோட்டோகிராஃபராக இருந்தார். ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்தவர், பட் ஆக முடியல. ஸோ ஃபோட்டோகிராஃபி தான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்தாரு. அப்பாவை டைரக்ட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நான் வந்து அப்பாவை வந்து நிறைய ஷார்ட் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் அப்பா இருப்பார். ஆனால் எனக்கு இது வந்து புதுசாக எனக்கு ஃபீல் ஆகலை. ரொம்ப வருஷமா அப்பா கூட பண்ணிட்டு இருக்கனால புதுசாக ஃபீல் ஆகலை, அவ்வளோதான். ஆனால் எனக்கு என்னன்னா எங்கள் அப்பாவை என்னால் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுதான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. மோஸ்ட்டாக பையன் அம்மா காம்போ இஸ் அல்டிமேட். அது வந்து ஒரு மூவின்னு எடுத்தோன்னா அம்மா அண்ட் பையனோட காம்போ வேறு லெவல் ஹிட். பட் ரொம்ப சொல்லணும் அப்படின்னா படம் ஃபுல்லாகவே அப்பாவும் அந்த கவின் ப்ரோவோட ஃபீலும் வந்து லிட்ரலி அவ்வளோ சப்போர்ட் வந்து நம்ம அப்பா கிட்ட இருந்து ஒரு பையனுக்கும் சில அப்பாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, சில அப்பாங்க பண்ண மாட்டாங்க. பட் லைஃப்பில் வந்து அப்பாவோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, உங்களோட ஃபேமிலியை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. நம்ம எங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்பா வந்து இந்த டைமில் பிகாஸ் 2K கிட்ஸ் ஒரு 90s கிட்ஸ் எல்லாருக்குமே 2Kவா அப்போ நாங்கள் 90s கிட்ஸ். ஆமாம். ஸோ அப்பாவோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ லைஃப்பில் அண்ட் அவங்க எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் பண்ணுவாங்க. லைஃப் ஃபுல்லாக வந்து நம்ம ஷைன் ஆகணும், அவங்க அப்பா கஷ்டப்பட்டு நம்ம சன்னை வந்து ஒரு நல்ல இடத்துல பார்க்கணுன்றது தான் அவங்களோட அல்டிமேட் டைம். ஸோ வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட்? லைக் நான் வந்து ஒரு ஒரு அழகான படம் ஒன்று இருக்கு, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ஒரு படம் இருக்குது, பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஸோ அந்த படத்தோட தீம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார் ஜோனு. அதில் வந்து வார் நடந்துட்டு இருக்கும். ஒரு இவ்வளோண்டு சின்ன பையன் இருப்பான். ஸோ அந்த அவரோட அப்பா கேட்டிருப்பாங்க. அந்த வார் தான் நடக்குதுன்னு அந்த பையனுக்கு தெரியாத அளவுக்கு அவர் வந்து அவனை வளர்ப்பார். ஸோ வார் நடந்துட்டு இருக்கும், சுடுறதுக்கு வருவாங்க, எப்படி காப்பாற்றணும், அப்பா பையனும் நம்ம கண்ணாமூச்சி விளாட்லாம், இப்போ ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒளி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவி அது. ஸோ இப்படி தான் நான் எங்கள் அப்பாவை நான் பார்க்குறேன். லைக் என்ன சொல்கிறதுனா வந்து நம்ம அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டத்தை பசங்கிட்ட காட்டாமல் அவங்க லைஃப் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குன்னு நம்ப வச்சு வளர்க்குறாங்கல்ல. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அதே நேரத்தில் வந்து ரொம்ப பேம்பர்டாகவும் வளர்க்கல. ஃபினான்ஷியல் கஷ்டத்தை எங்களுக்கு புரிய வச்சாங்க. பட் அதே நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகலை. ஸோ அந்த குவாலிட்டி இருக்குல்ல ஒரு பேரண்டிங்க்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன்.
அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பசங்களை வந்து அட்லீஸ்ட் எங்கள் அப்பா வந்து என்னை வந்து எப்பயுமே என்கரேஜ் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பேன். என்றைக்குமே வந்து டிமோட்டிவேட்டோ டிஸ்கரேஜ் பண்ணதே கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து நீ நல்லா வந்துடுவ, நீ இப்போ செம்ம, நீ பயங்கரம், நீ டேலண்டடு அப்படின்னு அவங்க சொல்ல நம்மளுக்கு என்ன ஆகுனா, ஓ நம்ம உண்மையாகவே டேலண்டடு, உண்மையாகவே நம்ம பயங்கரம், உண்மையாகவே நம்ம செம்மன்னு நம்ம நம்புகிறோம்ல. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து அங்கேருந்து தான் ட்ரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ ட்ரஸ்ட்டை வந்து நம்பி கொடுக்காங்க, அந்த ஃப்ரீடமை நம்பி கொடுக்குறாங்களே, அவங்க அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஸோ இவ்வளோ ட்ரஸ்ட் கொடுக்குறவங்க, ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, நம்ம கரெக்டாக இருந்துக்கணுன்ற இது வந்துடும். ஸோ ஒரு பர்சனல் கொஸ்டின், ஸோ இந்த மூவி பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து மூவி எடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு சீன் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து நீங்களே அங்கே ஹார்ட் யோசிச்சிருக்கீங்களா? நான் இந்த சீனில் வந்து நானே ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. லைக் ஈவன் த டெலிஃபோன் போட் சீன் இருக்குல்ல, அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப நிறைய பேர் இப்போ அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீனு, அந்த சீன் லிட்டரலாக அப்படி நடக்கல என் லைஃப்பில். பட் எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு மொமெண்ட் இருந்துச்சு. காலேஜ் படிக்கும்போது வந்து ஒரு கல்ச்சுரல்ஸ்க்காக பிட்ஸ்பில் கோவாவுக்கு போகிறோம். அங்கே வந்து ஸ்டேஜ் ப்ளே காம்படிஷனு. ஸோ நான் ஸ்கூல் படித்த வரைக்கும் வந்து ட்ராமா ஸ்கிட்லாம் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணி வின் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸில் கிளம்பி என் காலேஜில் இருக்க கேங்கெல்லாம் கிளம்பி அங்கே போயிட்டு அங்கேயும் நான் தான் டைரக்ட் பண்ணுறேன், நடிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது நாங்கள் வந்து ரொம்ப அமெச்சராக சில்லியாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கோம் அப்படின்றது. அங்கே இருக்கிறவங்களாம் வந்து அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ப்ராப்பர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணி ப்ராப்பரான ஒரு டைரக்டரை ஹையர் பண்ணி ஒரு ப்ராப்பர் தியேட்ரிக்கல் பிளே அவங்க பண்ணுறது. நாங்கள் பண்ணுறது இந்த ஸ்கூல் லெவல் ட்ராமா. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. லைக் என்னன்னா வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம தான் பெரிய ஆள், நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம வந்து எல்லாமே கற்றுக்கிட்டோம் நினச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அந்த பாம்பே சீக்வன்ஸில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் சொன்னப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆன அந்த சீன் தான் ஆக்சுவலி. பாம்பேல அவர் வந்து அந்த ஒர்க் ஷாப்புக்கு போகிற டைமில் and அந்த தாட் process is beautiful. நம்ம எவ்வளோ பண்ணாலும் there is still more stuff. எக்ஸாக்ட்லி எப்பவுமே அந்த ஆட்டிடியூட் நம்ம கிட்ட இருக்கணும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். தலைவர் பாபா சொல்லியிருப்பாரு, கட்டுறது கையளவு கல்லாதது உள்ளது. ஸோ நமக்கு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்பயுமே ஒரு செல்ஃப் செக் வச்சுக்கிட்டே இருப்போம், அந்த செல்ஃப் அனலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, அது ஒரு க்ரோத்துக்கு கண்டிப்பாக தேவைன்னு தோணும். இல்லை அவர் சொல்றது பார்த்தா லைக் ஸ்டார் இஸ் இஸ் ஓன் மூவி. லைஃப்பை வந்து ஓகே கவின் கமான் ஆக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சீனையும் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி கவின் ப்ரோ வச்சு நான் அப்படி பண்ணல இப்படி தான் பண்ணேன்ற மாதிரி. ஹவுஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலாக சொன்ன மாதிரி இல்லை கவின் ப்ரோ இப்படி இருந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படி ஏதாவது நீங்கள் உங்களை, பிகாஸ் யூ டுக் யுவர் ஹோல் லைஃப் அஸ் அ மூவி. சொல்ல போனால் நீங்கள் இப்போ சொல்லும் போது தான் எங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஓஹோ எல்லாம் இவன் தானே இங்கே செம்மையாட்டு இருக்கா அந்த மாதிரி ரியல் லைஃப்ல அதை கொஞ்சம் பண்ணிக்கலாம். இல்லை பட் அதான் நான் என்ன பிலீவ் பண்ணுவேன்னா, நமக்கு நடக்கிற விஷயத்த சொல்லும் போது அதே மாதிரி கண்டிப்பாக நான் அடி வாங்கின மாதிரி எல்லாருமே அடி வாங்கியிருப்பேன். ட்ரூ 100 அடி வாங்கினதுனால தானே கனெக்ட் ஆகிருக்கு. அதேதான் அந்த ரிலேட் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் அது பண்ணுது. ரொம்பவே கனெக்ட் ஆகி ரியலைஸ் ஆச்சு நிஜமாவே. சிங்கிள் ஷாட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி பார்க்கணுங்கிற ஒரு சீக்வன்ஸ் தான். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட். யூஸ்வலாக ஒரு டைரக்டர் பார்த்தீங்கன்னா, ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்துருக்க மாட்டாங்க. எதர் இன்டர்வெலுக்கு முன்னாடி போடுவாங்க, இல்லைன்னா படத்துக்கு நடுவில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போடுவாங்க. நீங்கள் அந்த ஒரு கதை வந்து டிஃபைன் ஆகிற இவ்வளோ க்ரூஷியலான ஒரு மூமெண்ட்டில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்துறீங்க, எஸ்பெஷலி இன்வால்விங் சம்மன் லைக் வெற்றிமாறன் சார். ஸோ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? லைக் எனக்கு இந்த படத்தில் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்த ஒரு போர்ஷன் தான் இந்த கிளைமேக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணது தான். இப்போ என்னென்னா, நாங்கள் இப்போ டிரெக்டராக ஒரு படம், இப்போ ஆல்மோஸ்ட் மை 3rd மூவி இது. ஸோ ஒரே விஷயத்தை பண்ணிட்டு தான் போர் அடிக்கும்ல. ஸோ ஏதாவது நமக்கு நம்மளே சேலஞ்ச் வச்சுக்கிட்டா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சாக ப்ளஸ் அது மட்டும் அது அன்னெசரியாக இல்லாமல் இந்த கதைக்கு ஆப்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டரை பற்றியும் சொல்ல போகிறோம் அப்படின்னும் போது ஒரு லாஸ்ட்டாக ஒரு 8 minutes வந்து அவன் நடிக்கிறான் கண்டினியூஸாக அப்படின்றது, அதுதான் அதோட ஐடியா. ஸோ ஒரு ஆக்டர்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சீன் வேணும். 8 நிமிஷம் நடிக்க போறான் அப்படின்னு அப்ப அங்க கட் இருக்க கூடாதுல்ல. சோ அதனால ரியல் எமோஷன்ஸ் வெளிக்கொண்டு அதனால அந்த சிங்கிள் டேக் ஆஃப் மாத்தி அது பண்ணோம். பட் யா ஃபன்னா இருந்துச்சு. நீங்க வந்து அப்படியே நடிச்சு காட்டியிருக்காரு கவினுக்கு, நீங்க சொன்ன மாதிரி ஸ்டில் தேர் ஆன் யூடியூப். லைக் அந்த 8 minutes வந்து நான் ஃபர்ஸ்ட் நானே நடிச்சு ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஸ்டார்னு நேம் வச்சுருக்கீங்க இல்லையா, இது எதனால ஸ்டார், எப்படி தோணுச்சு உங்களுக்கு ஸ்டார்னு படத்துக்கு மூவி நேம் வைக்கணும் அப்படின்னு? எனக்கு ஸ்டார் பிடிக்கும், வானத்தில் இருக்கிற ஸ்டார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, யூ லைக் டு கவுண்ட்? எஸ் எஸ், பிகாஸ் we do that like நம்ம சைல்ட்ஹுட்ல. Who is your star? One and only star, superstar ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் தலைவர். ஸோ தலைவர் தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஒருவாட்டி மீட் பண்ணியிருக்கேன். Great. பட் யா
கூடிய சீக்கிரம் தலைவரை வச்சு ஒரு மாசம் ஒரு படம் எடுக்க போறாரு. ஸ்டார் மாதிரி ஒரு சூப்பரான மூவி கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன மூவி எப்போ பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் மூவி இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. பட் ஆனா ஒரு 2-3 ஸ்டார்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸ்டார்ஸ் கிட்ட ஓகே have something to expect. ஸோ ஹோப்ஃபுல்லி சீக்கிரமா நடக்கும். பட் சீக்கிரம்ன்றதை விட கரெக்டான நேரத்தில் நடக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ இந்த படத்தில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத சீன் விச் உங்களோட ஹார்ட்டை ரொம்பவே டச் பண்ண சீன் ஏதாவது? கண்டிப்பா கிளைமேக்ஸ். ஆல்சோ லைக் சின்ன சின்ன சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த அப்பத்தா டெத் சீக்வன்ஸ் பிடிக்கும். அது எல்லாருமே இப்போ அது ரொம்ப விரும்புறாங்க அந்த சீனை. ஸோ அந்த சீன்லாம் வந்து எழுதும் போது அந்த சீன் கிடைச்சோடனே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சீன் அது. அது மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் எஸ்பெஷலி இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் சீன், அந்த மிரர் சீன், அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஷூட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இந்த படத்தோட தீமுக்கு அழகான ஒரு மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சீன் சொல்லலாம். அது மாதிரி நிறையா இருக்குது சின்ன சின்னதாக. அண்ட் இந்த மூவி அப்படியே கேரி பண்ணி போகிற இன்னொரு எலிமெண்ட் வந்து கண்டிப்பாக the music behind the movie. Of course, none other than the Yuvan Shankar Raja sir. So Yuvan Shankar Raja sir மாதிரி ஒரு director, and you as a director with your second movie, third movie perhaps, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? How did he like, you know, when you approached him, அவரோட இந்த ஒரு இது வந்து எப்படி இருந்துச்சு? லைக் யுவன் சார் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 6 இயர்ஸ் தெரியும். நல்ல ரிலேஷன்ஷிப். லைக் ஃப்ரெண்ட் பிரதர், அது மாதிரி வெல் விஷர் அப்படின்னு எல்லா கேட்டகரிலையும் அவர் வந்துடுவார். ஸோ அவர் வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற பர்சனில் அவர் இருப்பார் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அவர்கிட்ட எனக்கே தெரியாமல் விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ அவரோட பர்சனாலிட்டியும் சரி, அவரோட என்ன சொல்லுது, அவரோட பிஹேவியர், அவரோட எல்லாமே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ அவர் கூட இருந்தால் அந்த நம்மளுக்கே தெரியாமல் அதை நம்ம லேர்ன் பண்ணி ஒரு பாசிட்டிவிட்டி வைப் வரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆமாம். பட் அந்த பாடலை எப்படி, அது ஒரு நாள் இல்லை, அதை எப்படி இன்சர்ட் பண்ணீங்க அந்த மூவியில்? விச் வாஸ் லைக் அந்த பாடலாம் ரிப்பீட்டடாக நம்ம கேட்கலாம். அங்கதான் நீங்க எல்லாரும் கேட்ச் பண்ணி அப்படியே கண்ணில் ஊத்துது. ஏங்க இந்த பாட்டை, பிகாஸ் 90s எல்லாருக்குமே லைஃப் வந்து காமிச்ச ஒரு பாடல் அது. 2K சொல்லுங்க, ஒரு நாள் ஃபுல்லா கேட்டிருக்கேன். அந்த பாட்டு தெரியும்ல? ஆமா, அந்த பாட்டு தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 70s 80s 90s 20s and your 90s kid or 2K kid. ஏஜ்லாம் சொல்ல மாட்டோம். நாங்க வந்து 90s கேட்டகரியில எடுத்துக்கிறோம் bro. 99 இருக்கலாம்ல. ஓகே, நீங்க 2K கூட வச்சுக்கலாம். 2K கூட நீங்க வச்சுக்கலாம். 90sல இருக்கட்டும், 2K வேணாம் ப்ரோ. லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நிறைய தெரியும்னு நாங்க நம்புறோம். கத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வேற மாதிரி கத்துக்கிறீங்க, நாங்க ஆக்சுவலா 2K கிட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்காங்க எல்லாத்துலயுமே. லைக் அவங்களுக்கு they have more exposure. நீங்க 10 வருஷத்துல சொல்லுங்க. So connecting 2K and 90s, எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. So நீங்க I believe you are a 90s kid. அவர் சொல்ல மாட்டாரு. ஓகே, கான்ஃபிளிக்ட்லயே வச்சுக்கலாம். சரி, 2K கிட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் என்ன மாதிரி have a passion for film making as well as acting. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆனா எத்தனை பேர் வந்து இதை யூஸ் பண்றாங்கிறது வந்து ஒரு கேள்வி. How do you think we can use it? Try not to use it. ஃபோன் வரதுக்கு முன்னாடி இருந்த கிரியேட்டிவிட்டி ஃபோன் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட இல்லை பர்சனலாக. ஸோ இது வந்து எல்லாருக்குமே அப்ளை ஆகுது. ஓகே, எல்லாருக்குமே கண்டிப்பாக அப்ளை ஆகும். ஸோ அந்த ஃபோனுக்கு முன்னாடி இருந்த அந்த ரியல் கிரியேட்டிவிட்டி இப்போ கன்ஃபார்மாக கிடையாது யாருக்குமே. ஸோ அவ்வளோ இம்பேக்ட் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ண தான் முடியும். அட்லீஸ்ட் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கவாது செய்யணும் நம்ம. பட் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கு. பட் ப்ளஸ் இப்போல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்களா அதில் இருந்து தான் ஆகணும். நம்ம வாழ்க்கையே அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களை ஆக்டரா பார்க்கலாமா? எப்போ பார்க்கலாம்னு கேட்கணும். ஏன் அந்த கேள்வி கேட்குறீங்க? பிகாஸ் என்ன இல்லைன்றேன். என்ன இல்லை ஏன் பார்க்க கூடாது? இப்போ டைரக்டர்ஸ் and you have all the qualities. yes exactly, you must agree on that. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா எல்லாரும் சொல்லிருக்காங்க, ஆசைப்படுறாங்க. I cashed. இல்ல ஆசைப்படுறாங்க. சோ அதனால அந்த ஆசை எனக்குமே ஓரளவுக்கு இருக்கு. so very soon our industry will have a beautiful hero. Will be promoting. நான் முடிக்கவே oh sorry. சோ ஆனா எனக்கு பேஷனா எனக்கு கிராஃப்டா கத்துக்கிட்டது அப்படின்னா டைரக்ஷன் தான். ஓகே, நான் ஆக்டிங்காக எதுவுமே இன்னும் கத்துக்க ஆரம்பிக்கல. எதுவுமே அதுக்கான எஃபர்ட் எதுவுமே போடல. ஸோ அப்படி போடாம நான் பண்ண மாட்டேன். ஸோ அதனால இந்த கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டைரக்ஷன். ஸோ அதை as long as I enjoy I want to do it அப்படின்றதா பிளான். ஸோ நான் ஒரு பர்சனலான கொஸ்டின் கேட்குறேன். கல்யாண் வந்து மீடியாவுக்கு வெளியே எப்படி இருப்பார்,
அவர் ஒரு ரிசர்வ்டான டைப்பா இல்லை அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இல்லை என்ஜாய் பண்ணுற டைப்பா? ஸோ இந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்காக சொல்கிறேன், ஆனால் மற்றவங்க யாருக்கும் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. லைக் நான் கொஞ்சம் குவைட் பர்சன் தான். ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட ஜாலியாக இருப்போம், எல்லாருமே அப்படி தானே இருப்போம். அந்த வைப் வேணும்ல, மேட்ச் ஆகணும்ல. ஆமாம், இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்தேன், இப்போ கொஞ்சம் அப்படியே ஆம்பிவர்ட்டாக மாற ட்ரை பண்ணிருக்கேன், அப்படியே எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்றேன். சரி, அந்த ஒரு நாளில் இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லை, மக்களுக்காக சொல்லி ஆகணும். ஒரு நாளில் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் சாங் இது. ஸோ யுவன் சாரோட பாட்லேயே ஒரு நிறைய வாட்டி கேட்ட பாட்டுனா அந்த பாட்டு தான். ஸோ அந்த அளவுக்கு பிடிச்ச சாங் அது. ஸோ யுவன் சார் மீட் பண்ணது நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த சாங்க்கு விஷுவல் இல்லைன்றது எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருந்துட்டு இருக்கும். அந்த படத்தில் புதுப்பட்டின ஒரு படத்தில் வந்து சாங். ஸோ அதில் வந்து விஷுவலே அது படத்தில் கிடையாது அந்த பாட்டுக்கு. பட் ஆனால் அந்த பாட்டு செம்ம கல்ட் ரீச் till now. எஸ். ஸோ இப்போ வரைக்குமே யுவன் சார் கான்சர்ட் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பாட்டுக்கு, அந்த பாட்டோட வைப் அப்படி இருக்கும். ஸோ அந்த பாட்டுக்கு விஷுவல் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். நான் ஈவன் சார் பார்க்கும்போது தான் கேட்பேன். ஸோ அதை ரைட்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம விஷுவல் ஷூட் பண்ணலாம்னு கேட்டே இருப்பேன். அப்புறம் இந்த பாடம் இந்த கதை எழுதும் போது எப்பவுமே நான் மியூசிக்கில் கொஞ்சம் கதை எழுதுவேன். ஸோ இந்த அந்த பாம்பே மாண்டேஜஸ் வந்து எனக்கு வந்து இந்த பாட்டை மைண்ட் வச்சு தான் நான் எழுதுனேன். மாண்டேஜஸ் எல்லாமே இப்படி போகணும்னு ஆல்ரெடி யூ ஹேட் அ பிளான்? இல்லை, அந்த சாங் யூஸ் பண்ணுவோன்னு ஐடியா இல்லை. அப்போ ஜஸ்ட் அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு நான் எழுதிட்டேன். அப்புறம் அதுக்கான ஒரு சாங் ஈவன் சார் போட்டு கொடுத்துட்டாரு, வேறு சாங் கொடுத்துட்டாரு. பட் ஸ்டில் இது ரெஃபரன்ஸாக அந்த சாங் வச்சிருந்தோம்ல, பார்க்குறவங்க எல்லாருமே இந்த சாங் யூஸ் பண்ணலாம், இந்த சாங் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சோன்னா அப்போ ஈவன் சார்கிட்ட கேட்டு அப்படியே அஃபிஷியலாக ரைட்ஸ் வாங்கி அதை அப்படியே பிளேஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஃபேன் பாய் மூமெண்ட்ல ஆஸ் அ ஃபேன் பாய் யூ கேவ் அ ட்ரிபியூட்? நான்லாம் ஒரு ட்ரிபியூட் இல்லை. முத்துக்குமார் சார் வந்து அந்த பாட்டோட லிரிசிஸ்ட், யுவன் சார், செல்வராகவன் சார், இவங்க 3 பேரோட மைண்டு தான் அந்த பாட்டு. ஸோ ஐம் ஸோ லக்கி, பிளஸ்ட் அதை படத்தில் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நிறைய படம் இப்போ எடுக்க போகிறீங்க, இன்னும் ஸ்டில் டிஸ்கஷனில் இருக்குது. எந்த ஆக்டரோட ஒர்க் பண்ணணுங்கிறது உங்களோட ஆசை? எல்லாருமே சொல்ல ஒரு பர்சனல் இருக்கும்ல, நீங்க தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. பட் தலைவர் வந்து எப்பவுமே அண்ட் தனுஷ் சார், சிம்பு சார், இவங்களுக்குலாம் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்கு இப்போதைக்கு. தனுஷ், சிம்பு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு கூட பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு கொஸ்டின். யூனிவர்ஸ் வில் இல்லை, இது என்னோட பர்சனலான ஒரு கொஸ்டின். டைரக்டர், எஸ், யூனிவர்ஸ் வில் ஃபால் இன் லவ் வித் அ ஸ்டபர்ன் ஹார்ட், விச் இஸ் நிறைய யங்ஸ்டர்ஸோட லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃபார் எவர் வாட் எவர் பேஷன் இட் இஸ். நாங்கள் எல்லாம் இப்போ 9 to 6 ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, வாட் எவர் இன்ஸ்டா ஆர் யூடியூப், எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நாங்கள் விடாமல் எவ்வளோ அப்டக்கல்ஸ் இருந்தாலும் பண்ணணும், என்றைக்கா ஒரு நாள் இதில் வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு சின்ன ஆசையில் தான் போராடிட்டு இருக்கோம். அப்படி இருங்கவங்களுக்கு நம்ம ஸ்டார் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுத்துருச்சு. பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டனலில் ஒரு லைட் இருக்குது, அதை நோக்கி நீ ட்ராவல் பண்ணிகிட்டே இரு, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், யூனிவர்ஸ் இஸ் தேர் டு சப்போர்ட் யூன்றதை வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து கன்வே பண்ணியிருந்தீங்க. இன்னுமே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இல்லை ஹூவர் ட்ரைங் டு ரீச் தேர் கோல் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் லைஃப்லேருந்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் கற்றுக்கிட்டது சொல்கிறேன். லைக் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரொம்ப லவ்விங்காக இருக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. இது 2 பண்ணாவே மற்றது எல்லாமே சார்ட் அவுட் லைஃப். ரொம்ப ஜென்யூனான ஒரு ரிப்ளை. நீங்கள் கைத்தட்டுறதுக்காகலாம் சொல்ல நான் எதுக்காக சொல்கிறேன்னா வந்து லைக் அட்லீஸ்ட் தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ த்ரூ மை மூவிஸ். மற்றது எல்லாமே வந்துடும், எல்லாமே நான் வந்துடும் லைஃப்பில். நம்ம வந்து பயப்பட தேவையில்ல, நம்ம வந்து நடக்குமான எதுவுமே பயப்பட தேவையில்ல. இது மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா போதும் நமக்கு, அது எல்லாமே எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். ஸோ அந்த யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபர்ன் ஹார்ட்ன்றது ரொம்ப வெறும் பிடிவாதம்னா அந்த லிட்டரலாக எடுத்துக்கூடாது. அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப லவ்விங்காக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும் அப்படின்றது, பேஷனோட லவ்வோட அந்த விஷயத்தை ட்ரை பண்ணணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக ஃபார் கன்க்ளூஷன், ஆனால் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே சில்லாக கன்க்ளூட் பண்ணிடலாம். ஒரு ஃபாஸ்ட்டாக ரேபிட் ஃபயர் கேட்கலாம். ஃபாஸ்ட்டாக நீங்கள் கேட்கலாம், ஆன்சர் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு தெரியாது. டிஸ்கிரைப் இன் ஒன் வேர்ட். நீங்கள் எடிட் பண்ணி ஃபாஸ்ட்டாக வேர்ட் போட்டுக்கோங்க. ஓகே, உங்களோட ஃபேவரட் கண்ட்ரி டு ட்ராவல்? பார்த்தீங்களா, ஃபாஸ்ட்டாக வராது. நான் போகணும்னு ஆசைப்படுற கண்ட்ரியா, போன கண்ட்ரியா? போகணும்னு ஆசைப்படுற ட்ரீம் டெஸ்டினேஷன் கூட சொல்லலாம். 5 Yes 5. ஈஸியா வந்துருச்சு. சொல்லுங்க. நார்வே. ஓகே, நார்தர்ன் லைட்ஸ்க்காக போறோம். நார்தர்ன் லைட்ஸ். ஓகே, உங்களோட ஃபேவரட் ஹேங் அவுட் ஸ்பாட் வேர் நோபடி நோஸ்? ஃபேவரட் நீங்க தனியா மேபி ஆர் வித் யுவர் ஒன்லி க்ளோஸ் மேட்ஸ் ஒரு ஸ்பாட் இருக்கும். 5 4 ஊட்டியில ஒரு லேக் ஒன்று இருக்கு, ஒரு சீக்ரெட் லேக். ஓகே,
நிறைய பேர் தெரியாது. சொன்னீங்கன்னா நான் போயிட்டு வருவேன், மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்கேன். ஓகே, நீங்க ஒரு ஸ்பாட்னா சொல்லுங்க, அது என்ன ஸ்பாட்னு சொல்லல. அதான் லேக், யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதாங்க ஹிடன் ஸ்பாட் அது. நீங்களா வந்துட்டீங்கன்னா your all time favorite song? ஒரு நாள் அண்ட் ஒரே கனா அண்ட் மில்லியன் ட்ரீம்ஸ். மூணுமே ஒரே தீம், ஆல்மோஸ்ட் சிமிலர் தீம். எப்போ கல்யாணம்? எப்படி டக்குன்னு எங்க அம்மா பார்த்து எல்லா அம்மாங்களும் இதே பண்ணா என்னதான் பண்றது? சரி வேணாம், எனக்கு இந்த கஷ்டம் தெரியும். அதெல்லாம் நடக்கும். பேர் பிரேம காதல் பாத்தீங்களா? அது என்ன சொல்லுங்க, அல்வென்ல இருக்கு சொன்னாங்க. அதில் கேட்கவே அது கிடையாது. கல்யாணம்ன்றது வெறும் வார்த்தை கிடையாது, வெறும் வார்த்தை தான். ரெண்டு மனசு சேர்றது தான் கல்யாணம். ஸோ அப்படி பார்த்தோன்னா வந்து நான் ஆல்ரெடி கல்யாணத்தில் இருக்கலாம், இல்லாட்டி ஃபியூச்சர்ல இருக்கலாம். என்னமோ இருக்கு. ஒரு கான்ட்ரோவர்சி கேட்டீங்களா? இவர்தான் கான்ட்ரோவர்சி கேட்டீங்க. முன்னாடி சொன்ன ப்ரோ வரும்போது நல்ல கான்ட்ரோவர்சியா சொல்லுங்க, அப்படியே கட் பண்ணி ரீல்ஸ் போட போறோம். அண்ட் ஓகே, ஃபேவரட் டைரக்டர் அண்ட் வை? அது சரி, இப்போ 4 பேர் சொல்லணுமா? கண்டிப்பா. மணி சார், சங்கர் சார், செல்வராகவன் சார், கௌதமன் சார். டெக்ஸ்ட் புக்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. யா அப்படி எடுத்துக்கலாம். எஸ். பட் இதுல வந்து மணி சார். ஏன் எல்லா படத்துலயும் 2 ஹீரோயின்? வாழ்க்கையில ட்விஸ்ட் இருக்கா? எங்க எல்லா படத்துலயும் பியார் பிரேம காதல்ல லவ் ஒன்று, கல்யாணம் ஒன்று. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்று, செகண்ட் ஹாஃப் ஒன்று. உங்க லைஃப்ல நீங்க எத்தனை கேர்ள்ஸ் வந்து சீக்கிரம் மக்கள் பாக்குறாங்க, டைம் ஆகிட்டு இருக்கு. என்ன எங்க கோத்துறீங்க? So that's the end of our rapid fire round with the influencers and our lovely director Ilan. So for the past 3 days நீங்க வந்து நம்ம WIT team கூட இருக்கீங்க. So how was your experience? Yeah, they're so sweet, very hospitality பயங்கரமா இருக்கு. பயங்கரமா பாத்துக்கறாங்க. என்ன சொல்றது, வீட்டில் பார்த்துப்பாங்கல்ல அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. திடீர்னு யாராவது இங்கே என் ஃப்ரெண்டை மீட் பண்ண கூட, யார் அந்த ஃப்ரெண்டு, எதுக்கு அவங்க மீட் பண்றீங்க, அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. ஒரு கேர் தான், ஒரு அஃபெக்ஷன் தான். அப்படிதான் கண்டிப்பா. Great, it was really such a lovely fun chat with you. Thank you bro. ஆக்சுவலாக நான் ப்ரோன்னு தான் சொல்லணும். ஒரு கான்வோ ஏதோ காலேஜ் பசங்களாம் கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ரொம்ப டவுன் டு அர்த். நம்ம பக்கத்து ஒரு ப்ரோ பார்த்துட்டு next door boy. Yes, exactly, next door boy. நல்லா இருக்குல்ல இது? Next door actor. நீங்களே எடுத்துக்கோங்க. Oh, take it from. And ladies and gentlemen, that's Ilan with us. Thank you so much. Thank you. Hope to see you soon with a new movie and இந்த மாதிரி ஒரு chat ஓட நாங்களும் திரும்பி. I had fun. Thank you so much for inviting. Yes.